2 தோசை வச்சு பாத்தீங்களா, அதுதான் ஃப்ராட். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு ஸ்பெஷல் நம்ம சேனல்ல மட்டன் கறி தோசை. கட் பண்ணிச்சாமா, யார் 2 தடவை பண்ணிக்க மாட்டீங்க. எனக்கு என் ஃபேமிலிக்கு சோறு தண்டா லட்சியம். எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறு. நமக்கு சோறு தான் முக்கியம். தோசையில மட்டன்லாம் போட்டு ஏதோ டிஃபரெண்டா செஞ்சிருக்காங்க. இதுவரை இந்த மாதிரி டிஷ் பார்த்ததே கிடையாது. இதான் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட போறோம். எப்படி இருக்குன்னு தெரியல. மேடம் காலையில பண்ணிட்டு இருக்காங்க. காலையில இருந்து பெரிய விஷயம் என்ன சாப்பிடவில்லை. நல்லா கொலை பசியில் இருக்கேன். 10 தோசை அங்க இங்க பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா 2 தோசை வச்சிருக்காங்க. 12 தோசை வச்சிருக்காங்க. என்னன்னு தெரியல. ஏன் எக்ஸ்ட்ரா 2 தோசை இங்க இருக்கு? நான் 10 தோசை சாப்பிடுறதுக்குள்ள நீங்க சாப்பிட்டு முடிச்சிட்டீங்க அப்படின்னா அந்த 2 தோசை உங்களுக்கு. ஓகே, 12 தோசை நான் சாப்பிடணுமா? அவங்க 10 தோசை யார் வின் பண்றோம்னு பார்க்கலாம் இன்னைக்கு. மேடம் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். ரெடி? தோசை பிளஸ் மட்டன் குருமா, மட்டன் குழம்பு. பார்க்கவே கலர்ஃபுல்லா இந்த கண்ணை பறிக்குது. ஸ்டார்ட் பண்ணலாம். 3 2 1 ஸ்டார்ட். ஓகே, ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அடிச்சா குழம்புக்கு நீ பக்கத்துல வச்சுட்டீங்களா? இதான் சௌரியம் நமக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. டேஸ்ட் நல்லா தான் இருக்கு. ஆனா இந்த தோசை சாப்பிடணும்னு தெரியல. முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுவோம். மட்டன் எக் தோசை போல. அழுத்திட்டே இருக்காரு. நல்ல பக்தி.
வயிறு சொல்ல நம்பி இருந்துச்சு 10 தோசை முடிஞ்சு. இதுல ஏதோ போல்ஸ் இருக்கு, இந்த தோசை மட்டும் பெருசா இருக்கு. இத ஃப்ராட் பண்றாங்க. ஏதோ மட்டன் பீஸ் யார் தோசை மட்டும் இருக்கும், உங்க தோசை மட்டன் பீஸ் என்ன மாதிரியே தெரியா இருக்கணும் இது வரையும். பசியில 8 தோசை உள்ள போயிடுச்சு, மீது 2 தோசை அப்படியே இருக்கு. முடியல, ஒரே சாப்பிட்டு முடிச்சாச்சு. தோசையில ஏதோ ஃப்ராட் வந்திருக்கு. எனக்கு ஊட்டி தோசை மட்டும் மொத்தமாகவும் பெருசு பெருசா வந்திருக்கு. வேற எக்ஸ்ட்ரா தோசை வந்திருக்கு. என்ன பண்ணீங்க சொல்லுங்க. அப்படிலாம் இல்லைங்க, எல்லா தோசையும் ஒரே மாதிரி தான் ஊத்துனேன். சாரி ஃப்ரெண்ட்ஸ், என்னால வந்துட்டு சாப்பிட முடியல. ஒரு 6 தோசை மீதி இருக்கு. எல்லா தோசைலையும் ஒவ்வொரு கரண்டி மட்டன் பீஸ் இருக்கிறதுனால அதே ஃபுல்லா வயிறு நம்பிடுச்சு. அவரு மட்டும் 12 தோசை ஃபுல்லா சாப்பிட்டாரு. கிரேட். கப் எடுத்துதான். ஓகே फ्रेंड्स, இந்த கப் நீங்க ஹேண்ட் வாஷ் பண்ணி தரோம். ஹேண்ட் வாஷ் பண்ணி தரோம். 1 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்து தரோம். ஓகே फ्रेंड्स, சாப்பிட்டாச்சு. மட்டன் எக் தோசை. மட்டன் இருந்தது, எக் இருந்தது, முட்டை போட்டிருந்தாங்க, அப்புறம் தோசை. தோசை மாவு, அதுக்கு மேல முட்டை, அதுக்கு மேல மட்டன் கறி நிறைய போட்டு நல்லா இருந்தது. லிமிட் தான் கொஞ்சம் அதிகமாக போயிடுச்சு, சாப்பிட முடியல. இப்படியே சாப்பிட்டு வின் பண்ணியாச்சு. நிறைய ஃப்ராடு பண்ணாங்க. எக்ஸ்ட்ரா மாவெல்லாம் ஊற்றி திக்னஸ் அதிகப்படுத்தி பெரிய தோசையெல்லாம் போட்டு நிறைய ஃப்ராடு பண்ணியிருக்காங்க. பட் அப்பவும் மானத்தை காப்பாற்றியாச்சு, வின் பண்ணியாச்சு. அப்போ என்னால வின் பண்ண முடியல. கரெக்ட். சாரி. அப்போ உண்மையை ஒத்துக்கிறீங்க. அதான் சாரி சொல்லிக்கிறேன். ஃப்ராட் எல்லாம் பண்ண கிடையாது. எக்ஸ்ட்ரா 2 தோசை வச்சு பாத்தீங்களா, அதுதான் ஃப்ராட். அது ஓகே. நான் தோசை சைஸே பெருசா இருந்தது. தோசை சைஸ் பெருசா இருந்தது, திக்னஸ் அதிகமா இருந்தது. ஓகே, எப்படியே வின் பண்ணியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம குட்டீஸ் ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய். நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்க, எப்படி இருக்குன்னு தெரியும் உங்களுக்கு. டேஸ்ட் ரொம்ப நல்லாவே இருந்தது, மட்டனுக்கும் தோசைக்கும் சூப்பர். நீங்களும் ட்ரை பண்ணுங்க வீட்டில். I am very happy. Start music.